என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைக்கு அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவருடைய நாமங்களை நாம் அறிந்திருக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய எங்கள் தேவனே என்று அவரை நாம் கூப்பிடுகிற பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார், ஆசீர்வதித்தார் ஜனங்களுக்குள்ளே. அவர் இன்றைக்கும் அவருடைய பேர் எவ்வளவு பிரஸ்தாபப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். யாக்கோபு அவர்களோடு ஆண்டவர் எப்படி இடைப்பட்டார், அவர்களோடு ஆண்டவர் எப்படி செயல்பட்டு அவர்களுக்கு ஆண்டவர் எப்படி தரிசனமானார், எப்படி பேசினார், எப்படி சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் அவருடைய வாழ்விலே நிறைவேறிற்று என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து அதே ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கு எனக்கும் ஆபிரகாமின் தேவனாக இருக்கிறார். அப்போ அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிற பொழுது என் வாழ்விலும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேறும். ஒருவேளை கொஞ்சம் லேட் ஆகலாம். இன்றைக்கு ஆபிரகாமின் தேவன் அந்த நாமத்தை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது அந்த வாக்குறுதி என் வாழ்விலே நிறைவேறும் என்ற உறுதி இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக வர வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை விசுவாசிக்கிறவர், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேறும் என்று ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லப்பட்ட அந்த நாமத்தை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமாக நிறைவேறும்.